குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மீனராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீனராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீனராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் குருவோட பார்வை இருக்கிறதுனால, அதுவும் உச்ச குருவாக இருக்கிறதுனால அந்த பாதிப்புகள் பெருசாக உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தான அதிபதி புதன் பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இணைவு, குரு உச்சம் பெற்றிருக்கிறார், சிவ ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்குது. ராசிக்கு 6ஆம் இடத்துல கேதுவும் சுக்கிரனும் இணைவு. ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தில் ராகு. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முதல்ல சுக்கிர பகவான் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக மீனராசியை பொறுத்தளவுக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எந்த ஒரு நன்மையும் செய்யாத ஒரு பாவ கிரகமாக தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா 3-8க்கு அதிபதியாக அவர் வருவார். அந்த சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்துல நீசம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படிங்கிறது மீன ராசிக்கு இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. அதே போல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஒரு திரிகோணாதிபதி ஒரு குயந்திரத்தில் இருப்பது மிக மிக நன்மை. அப்படி பார்க்கையில் 9ஆம் அதிபதி நாளில் இருக்கிறது ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு சூழ்நிலை தான். 4ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். அது நல்ல விஷயம். அதே போல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கடகராசிக்குள்ள புதன் பயிற்சி. 7ஆம் அதிபதி 5இல், 4ஆம் அதிபதி 5இல். எகின் செவ்வாய்க்கு சொன்னது போலவே புதனுக்கும் ஒரு திரிகோண அதிபதி ஒரு கேந்திரத்திலேயோ ஒரு கேந்திர அதிபதி திரிகோணத்தில் இருப்பது நன்மை. புதன் கேந்திர அதிபதியாகி திரிகோணத்தில் அதுவும் குருவோடு சேர்றது ஒரு நல்ல விஷயம். 17/8/2026 அன்னைக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 6ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ அதுவும் நல்ல விஷயமாக தான் பார்க்கணும். பொதுவாக மீனராசியை பொறுத்தளவுக்கு சூரியன் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். 22ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதை மையமாக வச்சு உங்களுடைய சுயதொழில் எப்படி இருக்க போதோ, வேலை எப்படி இருக்க போதோ, ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவு நிலை, திருமணம், குழந்தை பேரு, படிப்பு, ஹவுஸ் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்குது, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எப்படி இருக்குது, நோய் எதிர்ப்பு கடன் சம்மந்தமான விஷயங்களில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சுயதொழில் அப்படின்னு சொல்லும்போதே 10ஆம் இடத்து அதிபதியே உங்களுடைய ராசிநாதன் தான் குரு பகவான். அவர் 5இல் போய் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் முதல் 17 நாட்களுக்கு குருவோட தான் இணைவு இருக்கிறார். இப்போ தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கடன் வாங்கணும், பிஸ்னஸ் லோன் வாங்கணும், பிடிக்கணும் அப்படின்னு ஏதாவது முயற்சிகள் இருந்ததுன்னா அதை தாராளமாக செய்யலாம். அதே நேரத்தில் உங்களுடைய தொழிலுக்கு கவர்மெண்ட்டில் ஒரு சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இங்கே சாதகமாக இருக்குது. அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் தொழில் பாதிப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அது நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக அது இருக்கும். முதல் 17 நாட்களுக்குள்ள அதுக்குண்டான முயற்சிகளை செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை. அதே போல் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. அப்போ தொழிலை பார்க்கும்போது கணவன் மனைவி உறவு நிலையில் கொஞ்சம் அது விரிசலை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு. எந்நேரம் தொழிலை பார்த்துட்டே இருந்தால் குடும்பத்தை எப்போ பார்க்குறது பிடிக்கிறது அப்படின்னு கணவன் மனைவி கிட்டையும், மனைவி கணவன் கிட்டையும் ஒரு சின்ன பேச்சுவார்த்தைகளுக்கு உட்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் தொழிலில் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் நினச்சபடி முடிச்சு காட்ட முடியும். இது வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இழந்துட்டீங்க, பொருளாதார ரீதியாகவோ உங்களுடைய தொழில் சார்ந்த பெயர், அந்த பிராண்டிங், அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கூட அதுவுமே உங்களுக்கு
சாதகமாகி அதிலிருந்து ரிலீஃப் ஆகி வெளியில் வர்றதுக்கு உண்டான ஒரு அம்சமாகவே காட்டுது. ஸோ ஒரு நல்ல விஷயம் அது. தொழில் சம்மந்தமான விஷயங்களில் வெற்றி மட்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதுவும் முதல் 17 நாட்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஏதாவது புது முடிவுகள் எடுக்கணும், புதுசாக ஏதாவது ஃப்ரான்ச்சைசிங் ஓப்பன் பண்ணணும், புதுசாக ஆர்டர் எடுக்கணும், இல்லை புது ப்ராஜெக்டுக்குள்ளே போகிறீங்க, எதுனாலும் சரி தொழில் சம்மந்தமாக தாராளமாக செய்யலாம். முக்கியமாக அந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப ஈஸியாக ஒரே ஸ்ட்ரோக்கில் உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை தான் சொல்லுது. ஸோ தொழிலில் மீனராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்ப சூட்டிப்பாக இருக்க போகிறீங்க. என்ன சார் ஜென்மசனின்னு இருக்குது, நாங்களே படாத பாடுபட்டுருக்கிறோம், இப்போ போய் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், குருவினுடைய பார்வை ஜென்மசனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவானுக்கு இருக்குது. அதே நேரத்தில் சூரியன் குரு கூட சேர்றது அப்படிங்கிறது சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. தொழில் ஸ்தான அதிபதி கூட சூரியன் இணைவது அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சி தான் சொல்லுமே தவிர கீழே தள்ளாது உறுதியாக. முக்கியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவோட தசாபுத்தி அந்தரமோ, சூரியனுடைய தசாபுத்தி அந்தரமோ, அல்லது குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, சூரிய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பாக தொழிலில் நீங்கள் அடுத்த லெவலை தொடர்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இழந்த எல்லா விஷயங்களையும் மீட்டெடுத்துடுவீங்க. அது கட்டாயமாக நடக்கும். ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா வேலைன்னு சொல்லும்போது வேலையில் தான் மீனராசிக்காரங்களுக்கு நிறையா பிரச்சனை. நிறையா மீனராசிக்காரங்க வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டு. கடந்த காலகட்டங்களில் அவ்வளோ ப்ரெஷரு, எங்கே போனாலும் நம்மளுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல, வேலையை ஒழுக்கமாக செய்ய முடியல, வேலைக்கு எங்கேயோ முயற்சி பண்ணி பார்த்து எதுவும் நம்மளுக்கு சிக்கவே மாட்டேது, ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை இல்லை. ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக பல்ல கடிச்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசிகள் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அந்த நிலை இந்த மாதம் மாறுமான்னு கேட்டால் 17ஆம் தேதிக்கு மேலே அந்த நிலையில் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது. இது வரைக்கும் உங்களை யாரெல்லாம் எதிர்த்துட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தாங்களோ, அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலக போகிறாங்க, ஒதுங்க போகிறாங்க. என்னென்னா உங்களுடைய செயல்பாடு அவ்வளவு தீர்க்கமாக, அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. உண்மையாகவே குரு உச்சமாகி எந்த பலனும் அனுபவிக்காத மீனராசிக்காரங்க 17ஆம் தேதிக்கு மேலே எல்லா பலனையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை சொல்லுது. எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும். போட்டி பந்தயம் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்துட்டா வெற்றி உங்கள் பக்கம் தான். 17ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் காமன் கம்போஸ்டாக நிதானமாக இருப்பீங்க. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். எதிரியாக இருந்தாலும் மன்னிச்சு ஒதுங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். 17ஆம் தேதிக்கு மேலே அப்படி இருக்காது. உங்களை எதிர்த்தவங்க உங்களை கண்டு நடுங்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வீங்க. வேலையில் அடுத்த கட்ட நிலையை அடையிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் இந்த மாதம் ஏற்படுத்தி தரும். ப்ரொமோஷன் இல்லாதவங்களுக்கு ப்ரொமோஷனு, அதே நேரத்தில் வேலையில் இடமாற்றத்தை கேட்டிருக்கீங்க, சொந்த ஊருக்கே வரணும், பிடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அது கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளியிலேயே போட்டிருப்பாங்க, உள்ளூர் வரணும், சொந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும். இல்லை பிடிச்ச இடத்துக்கு மாறி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும். அதுக்கான முயற்சிகள் செய்துட்டு இருந்து கிடைக்காமல் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் 17ஆம் தேதிக்கு மேலே அதுக்கான முயற்சிகளை செய்யும்போது அது உங்களுக்கு சாதகமாகவே அமையுது அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் மேலதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள், இவர்கள் எல்லாமே உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளை சொல்லுது. அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம டக்குன்னு ஒரு குரோத்தை பார்க்க முடியாது இல்லையா? அப்போ அவங்க சப்போர்ட்டும் இந்த காலகட்டம் கிடைக்குது. காரணம் உங்களுடைய நேர்த்தி, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய கண்ணியம் மட்டுமே அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா, ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அதை பர்ஃபெக்டாக எந்த ஒரு பிசரும் இல்லாமல் செய்து கொடுத்துருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள்கிட்டையும் உங்களுடைய ஓனர்கிட்டையும் அந்த நம்பிக்கையை திணிக்கக்கூடிய ஒரு அம்சமான ஒரு மாதமாக இது காட்டப்படுது. மாத கடைசியில் தான் அதுக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. கண்டிப்பாக வேலையிலையும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. சரி, ஆரோக்கியம் சொல்லும்போது 4ஆம் அதிபதி 5ல் இருக்கார். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. 22ஆம் தேதிக்கு மேலே ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம் வந்து போகுது. காய்ச்சல், தலைவலி வர்றது, பிடிக்கிறது, சளி பிடிச்சிக்கிறது, சரியாக மூச்சு விட முடியாமல் போகிறது, அதே போல் ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படுறது, சில நபர்களுக்கு மோஷன் பிரச்சனை, வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து போகிறது, இதெல்லாமே இருக்கும் 22ஆம் தேதிக்கு மேலே. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. காமன் கம்போஸ்டாக போயிட்டு இருக்கும். ஒரு தொந்தரவு இல்லாமல் நீட்டாக போயிட்டு இருப்பீங்க. அதே நேரத்தில் நான்வெஜ் அதிகமாக சாப்பிடக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு மட்டும் உடல் தொந்தரவுகள் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கும். 2ஆம் தேதியிலிருந்து அந்த உடல் தொந்தரவுகளை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா அதை கம்மி பண்ணிக்கங்க. அதனால் வரக்கூடிய உடல் ஒவ்வாமையை சந்திச்சே தீரணும். கம்மி பண்ணல அப்படின்னா அதுக்கு மேலே அது உங்களுடைய விருப்பம். இப்போது இந்த உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த மாதத்தில், முக்கியமாக நான்வெஜ். சரி, கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 7ஆம் இடத்துல 3-8 அதிபதி போய் உட்கார்றாரு. முதல்
22 நாட்கள் கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த கருத்து வேறுபாடாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வந்துடுவாங்க. உங்களுக்காக முழு சப்போர்ட்டை செய்வாங்க. ஈவன் நீங்கள் அவங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் எந்த விதமான அனுசரணையும் இல்லாத பட்சத்தில் கூட உங்களுடைய துணை உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. 22ஆம் தேதிக்கு மேலே அவர்களை நல்லா கவனிக்கல, அனுசரணையாக பார்த்துக்கல, அவங்க செய்த விஷயங்களுக்கெல்லாம் சரியான அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. கணவன் மனைவி மீது வெறுப்போ, மனைவி கணவன் மீது வெறுப்போ ஏற்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. ஸோ 22ஆம் தேதிக்கு மேலே கணவன் மனைவி உறவில் எந்த விதமான விரிசலும் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும், ஒரு பிடிமானம் இருக்காது, என்னத்தை போய் அப்படின்னு ஆகிடும். ஸோ அந்த லெவலுக்கு உங்களுடைய உறவை கொண்டு போகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது. முக்கியமாக கேதுவனுடைய தசாபுத்தி அந்தரம் நடக்குது, இல்லை கேதுவனுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலத்தில் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்துனா கண்டிப்பாக கணவன் மனைவி உறவில் விரிசலை பார்க்க முடியும். இது ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம். எந்த அளவுக்கு தொழிலில் வேலையில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குடும்பத்தையும் பாருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய அட்வைஸ். குழந்தை பிறப்பு சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு மாறுதல் கிடைக்குமா, அந்த மருத்துவ செலவுகளாக எடுத்துகிட்டு இருக்கீங்க, இந்த டைமாவது ஆகுமா, இல்லை குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக முடியறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை தான் சொல்லுது. கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அது உங்களுக்கு சாதகமாக தான் அமையுது, எந்த பிரச்சனைகளும் இல்லாமல். அதுவும் முதல்ல 17 நாட்கள் இந்த சிவராஜயோகம் ஏற்படக்கூடிய அம்சம் ரொம்ப தெளிவான ஒரு மனப்போக்கை கொடுக்குது. குழந்தை பிறப்புக்கு 2 பேர்த்துக்குள்ளேயும் அந்த அந்யோன்யம், அன்பு, அக்கறை எல்லாமே இருக்கும். இது எல்லாம் இருக்கும்போது அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் இந்த காலகட்டம் பார்க்க முடியும். அது மருத்துவ செலவின் மூலமாக இருந்தாலும் சரி, சுயமாக நீங்களாக முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிப்பில் எந்த தொந்தரவும் இல்லை, நீட்டாக சூப்பராக போகும். உயர்கல்வி, அடிப்படை கல்வி, ஆரம்ப கல்வி எதுனாலும் சரி நல்லபடியாகவே இருக்குது, ஒன்றும் தொந்தரவு இல்லை. மனசு தெளிவாக இருக்குது, அதனால் படிப்பில் எந்த குறையும் இருக்காது. ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க. ஒர்க்லோடு இருக்க தான் செய்யும், கொஞ்சம் பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க. தான் என்ற அகந்தை வேண்டாம். நல்லது செய்ய போய் அதனால் செலவுகளும் அலைச்சலும் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இருக்கிறதுனால யாருக்கு எதை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு யோசிக்காமல் நீங்கள் எப்படி இருக்கணும், உங்கள் குடும்பம் எப்படி இருக்கணும், உங்கள் குடும்பத்துக்கான விஷயங்களை அதுக்கான விஷயங்களுக்காக பாடுபடுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக தீமையை தராது. அடுத்தவங்களுக்காக போனீங்கன்னா கண்டிப்பாக செலவுகள், அலைச்சல் உண்டாகும். பிடிவாதத்தை குறைச்சிக்கணும். சீனியர் சிட்டிசனுக்கு கைகால் மூட்டு வலிகள் வர்றது பிடிக்கிறதெல்லாம் இருக்குத்தான் செய்யும். வயது முதிர்ச்சியின் காரணமாக ஞாபக மறதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. நம்மளுடைய வேலைகளையே நம்ம செஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு சின்ன மன வருத்தமோ உடல் ரீதியான அசதியோ அந்த காலகட்டம் இருக்கும். உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவை. முக்கியமாக உடலுக்கு ஓய்வு தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எந்நேரம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணுங்கிற எண்ணத்தை மாற்றுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறது என்னோட அட்வைஸாக இருக்குது. நோய் எதிர்ப்பு கடன் அப்படின்னு பார்க்கும்போது கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. நோயினுடைய தீவிரத்தை பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும். எதிர்ப்புகளால் என்னென்னவெல்லாம் இழந்தீங்களோ அத்தனையும் மீட்டெடுக்க முடியும். இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான ப்ளசண்ட்டான சுச்சுவேஷன் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கிங்க. மேலும் உங்களுக்கு சின்ன சின்ன மைனஸ் இருக்கு இல்லையா, அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதம் ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.